வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் உங்களோடு இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு நாங்கள் பேச இருக்கின்ற விஷயம் ஒரு சிறைச்சாலை படுகொலை. சிறைச்சாலை படுகொலை என்னும் எங்களுக்கு ஞாபகம் வரக்கூடியது 1983 நடந்த வெளிகடை படுகொலை. அதில் 55க்கும் மேற்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள். அதே அளவு எண்ணிக்கைனா அதுக்கும் சற்று மேலான எண்ணிக்கையில் இன்னும் ஒரு சிறைச்சாலை படுகொலை இடம்பெற்றது எங்களுடைய விடுதலை போராட்டத்தில். 1987 நடைபெற்ற படுகொலை கந்தன் கருணை படுகொலை என்று பரவலாக அறியப்படுவது. அதிலேயும் 50க்கும் மேற்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள். இந்த படுகொலைக்கு முன்னதான வரலாறை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்றால் 70களின் பிற்பகுதியில அல்லது 80களின் ஆரம்பத்தில் தமிழீழ விடுதலை போராட்டம் வீச்சு பெற்றிருந்த காலம். பல்வேறு விடுதலை அமைப்புகள் அதில் ஈடுபட்டிருந்தார்கள். ஆனால் இந்த அமைப்புகளுக்கிடையே முரண்பாடுகளும் பகைமைகளும் வளர்ந்து ஒரு சகோதர படுகொலை களம் ஒன்று உருவாகி இருந்தது. குறிப்பாக 85, 86 காலப்பகுதியில் சகோதர படுகொலை, எங்களுடைய விடுதலை போராட்டத்தின் ஆரம்பமே படுகொலைகள்ல தான் ஆரம்பிச்சிருந்தது. என்றால் அரசியல் அற்ற ஒரு வெறும் ஆயுத போராட்டமாக உருவெடுத்த இந்த விடுதலை அமைப்புகள்ல தமிழீழ விடுதலை புலிகள் முற்றுமுழுதாக ஒரு அரசியலற்ற ஒரு இயக்கமாக, வெறும் ஆயுதங்களையே கொண்ட ஒரு இயக்கமாக உருவானது. அதற்கு பிறகு பல அமைப்புகள் உருவானதுல தமிழீழ மக்கள் விடுதலை கழகம், ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை அமைப்பு, ஈரோஸ் போன்ற அமைப்புகள் ஒரு அரசியல் போக்கு காணப்பட்டது. விடுதலை புலிகள் முற்றுமுழுதாக இராணுவமயப்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பாக இருந்து அவர்கள் ஏனைய அமைப்புகளை தடை செய்ய வெளிக்கிட்ட காலங்கள். 86ஆம் ஆண்டு மே மாதம் 4ஆம் தேதி டெலோ மீது தாக்குதல் நடத்தப்பட்டு டெலோ உறுப்பினர்கள் நூற்றுக்கணக்கானவர்கள் படுகொலை செய்யப்பட்டு அந்த இயக்கம் தடை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மற்ற இயக்கங்களும் தடை செய்யப்பட்டு EPRLF இயக்கமும் தடை செய்யப்படுகிறது. இந்த பின்னணியில தமிழீழ விடுதலை புலிகளினுடைய ஒரு தளபதியான கிட்டுவின் மீது குண்டறியப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கந்தன் கருணை படுகொலை இடம்பெறுகிறது. இது தொடர்பில் இந்த கந்தன் கருணை முகாமில் இருந்து தப்பித்த ஞானதாஸ் சிவம் அவர்கள் எங்களோடு இணைந்து கொள்கின்றார். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். அப்ப அதுக்கு பிறகு நீங்கள் இந்த கேம்ப்ல இருந்து தப்பி இங்க வந்திருக்கீங்க. அப்ப அந்த காலகட்டத்துல அயலட்டை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் தானே நீங்கள் இந்த கேம்ப்ல நடந்தது, அதுல இருந்து தப்பினது, அந்த கதை வெளியில போகும் தானே, பரவும் தானே? அது தெரியும். இதுல இடையில என்னன்னு சொல்லி சொன்னா, இடையில என்ன 5வது உரம் கொண்டு வச்சிருந்த டைம்ல ஒரு முஸ்லீம் ஆளவரால் பக்கத்து கட்டியில இருந்தேன். அப்ப அவர் எனக்கு சொன்னேன், நீ இங்க இருக்காத இந்த ஆமியாக்களுக்கு ஒரு சிலிங் கொண்டு இருந்த என்னன்னு சொன்னா, இந்த பட்டைகள் நியூஸ் பட்டைகள் அவங்க இவங்கிட்ட சொல்றோம், இவர் கொட்டி இவரை நாங்க சுட்டு பிடிச்சோம், நாங்க ஃபீல்ட்ல வச்சு இவரை நாங்க பிடிச்சோம்னா அவங்க ஒரு த்ரில்லிங்காக வைப்பாங்க. அது சனங்கள் எல்லாம் வந்து பாக்குறது, அது எல்லாம் சனம் ஒரு விடுப்பு பார்க்கும் என்ன மற்றது அந்த நேரம் இந்த மண்ணால பேசாலை கிட்ட ஒரு கிளைமர் ஒன்று படிச்சு அதுல கொஞ்சம் ஆமியை காயப்பட்டு அவங்களெல்லாம் கொண்டு அந்த ஒரு பஸ் ஸ்டாண்டுக்குள்ள இங்க அங்க சொப்பர் நிற்கும் நின்றது. அதுல இருந்தெல்லாம் ஆக்களை தூக்கி கொண்டு ஓடி வரக்குள்ள அந்த முஸ்லீம் ஆள் சொன்னே கவனம் முன்ன வெட்டி போடுவாங்க, அவங்க ஆத்திரப்பட வெட்டிடுவாங்க, கவனமா இருந்துச்சு. அவர் மன்னாரால், அவர் விடத்து தீவாள், அவருக்கு நான் தகவல் கொடுத்தேன், நான் வீட்டை சொல்ல சொல்லி, நான் இப்படி இருக்கிறேன், உயிரோடு இருக்கிறேன், இங்க இருக்கிறேன். அப்ப அவர் போய் சொல்லி இருக்கிறார், அவர் போய் சொல்லி இருக்கிறார், ஆட்சியர் சொல்லி ஏதோ ஒரு இதுல இது பண்ணி தகவல் போய் அம்மா அப்பா அவரை தேடி பிடிச்சி விடத்து அவர் சொல்லியிருக்கிறார், இப்படி என்ன அங்க அடையாளங்கள் எல்லாம் சொல்லி இப்படி ஒரு ஆள் வெளிப்பட்டு இருக்கிறார், இப்படி சொல்லி விட்டாரு இப்படின்லாம் சொன்னோன்னு அப்ப ஆமி கேம்புக்குள்ள பாக்குறது பெரிய கஷ்டம். அது கஷ்டமான சூழல்லையும் எங்களோட அம்மா அப்பா தேடி வந்துட்டாங்க. வவுனியாக்கு தேடி வர எனக்கு விசிட் வந்திருக்குன்னு சொல்லி ஆமி காட்ட வழிகளுக்குள்ள நான் அம்மா அப்பா பார்க்கக்கூடிய இருந்தது. அப்ப அதுக்கு பிறகு அந்த வீட்டு தொடர்பு கிடைத்தது. பிறகு எல்லாரையும் ரிலீஸ் பண்ணக்குள்ளேயும் சொன்ன அப்ப வீட்டு தகவல் கிடைச்ச வீட்டு தொடர்பு கிடைச்சோன்னா வீட்டாக்கள் இப்படி சொல்லியிருப்பாங்க, எல்லா இடமும் சொல்லியிருப்பாங்க நான் இருக்கிறேன். நான் அதுக்கு முதல்ல இயக்கத்தில இருந்த மன்னார்படிகள் எல்லாமே சொல்லிட்டாங்க, ஆள் இல்ல, ஆள் முடிஞ்சதுன்னு சொல்லி ரீதியாகவும் என்னடா இது கிடையாது. என்னன்னா நாங்க எங்களோட குடும்பம் ஒரு இயக்கத்துக்கு ஒரு முக்கியமான குடும்பம். எங்களோட தோட்டம் இருந்த இடத்துலதான் எங்களோட அம்மாக்கள் எல்லாம் இருந்தது. லெபனான் கேம்னு சொல்லி எங்கிட்ட நிறைய மாடுகள் எல்லாம் இருந்தது. அந்த மாட்டுப்பால் எல்லாம் முடிய நல்ல நிறைவா குடிப்பாங்க எல்லாரும். இயக்கம் நல்லா நிறைவா குடிச்சது. அம்மா லெபனான். நீங்கள் இதுல இயக்கம் என்று சொல்றது EPRLF, நீங்கள் இருந்த அமைப்பு LTT. நான் சொன்னா LTT இருந்தது சொல்றேன். இங்க எங்களோட ஊர்ல அப்ப LTT மட்டும் தான் இருந்தது கூடுதலா. அப்ப எங்களோட இயக்கம் பேன் பண்ணியாச்சு தானே. ஓகே ஓகே.
அப்ப எல்டிடி கேம்பு கிட்ட எங்கட மெயினா எங்கட இருந்தா எங்கட வீட்டாங்களுக்கு ஒரு தெளிவு இல்லை. நான் எந்த இயக்கத்துல இருக்கிறேன் எப்படி, ஏன்னா ஆ. இந்தியால இருந்தேன் நான் தானே. இப்ப அவங்களுக்கு அந்த தெளிவு இல்லை. அப்ப இவங்க இல்ல முக்கியமான ஆட்கள் எல்லாம் வந்து வீட்டுல பால் குடிக்கிறது, டீ குடிக்கிறது, மற்றது அம்மா அப்போ அவர்த்த வந்து அந்த நேரம் வந்து எங்களை அம்மா பராமரிச்சிருக்கிறோம். அப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ம், அப்ப ம். அந்த நேரங்கள்ல எங்க அம்மாட்ட சொல்லிட்டாங்க வந்து, அவர் முடிஞ்சதுட்ட மாதிரி தான். மற்ற சில பேர் சொல்லிருக்காங்க அப்படி இல்லை. இப்ப அம்மாக்களுக்கு கொஞ்சம் எங்களோட கொண்டு வந்து இந்த பங்காளில இருந்து பிடிச்சு கொண்டு வந்த நேரம் வந்து ஒரு சந்தியில இறக்கி வச்சு அடிச்சவங்க. அதுல கொஞ்சம் சனத்துக்கு எங்களை தெரிஞ்சிட்டு ஓரளவு தெரிஞ்சது, இன்னும் யாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்க மாட்டேங்குது. அதே போல எங்களை கொண்டு குளிச்சாட்டுறது கொண்டு வரதுலயும் ஒரு ஆள் அதுல போன ஆள் வந்து அவர் பார்த்து என்ன சிரிச்சுட்டேன். சிரிச்சோட அதுல நின்றவங்க கேட்டாங்க, தெரியுமா ஆளுன்னு சொல்லி. நான் தெரியும்னு சொல்ல சொன்னாங்க, இந்த இடத்துல இருந்து தப்பி ஏதாவது ஆறு ஓடுனா நீ தான் அதுக்கு காரணம், உன்னைத்தான் முதல் போடுறேன்னு சொல்லி. எங்க கந்தக்காரனையில வச்சு சொல்லிடணுமா? இல்ல இல்ல அங்க மன்னார்ல மன்னார்ல சொல்றோம். மன்னார்ல வச்சு. ஏன்னா ரைட். கண்ணை கட்டித்தானே எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் வாரவங்களை. ஓ. அப்ப அந்த ஏரியாக்கள் சரியானது. எனக்கு அந்த ஏரியா தெரியும், விருப்பக்கடை ஏரியா. நான் தான் கூடுதலா மன்னார்னு சொல்லி அதுக்குள்ள ஒரு நான் நினைக்கிறேன் நான் தான் கொஞ்சம் மன்னார் அதுக்குள்ள மச்சாக்கள் மலை வேற மட்டக்களக்கூடிய படிகள் இருந்தவங்க எங்களோட. அப்ப அதனால வீட்டை ஓரளவுக்கு விஷயம் கசிஞ்சு போய் வீட்டை கேட்க வீட்டை சொல்லிட்டாங்க ஆள் இல்லைன்னு. சில பேர் சொல்லிக்கிறாங்க ஆள் ஆள் முடிஞ்சது. யாழ்ப்பாணத்துல இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்தது, அதுல ஆளை போட்டுட்டாங்க. பிறகு நான் இருக்கிற தகவல் வீட்டை சரிஞ்சு இல்லாம அவங்களுக்கு அம்மாக்கள்ல வந்து பார்த்த அப்புறம் ஓரளவுக்கு தெரிய வந்திருக்குன்னு நினைக்கிறேன். தெரிய வந்தோடனே எங்களை சும்மாவும் ரிலீஸ் பண்ணி விட இல்லை. எங்களை வந்து பேரண்ட்ஸ் வந்து தான் பொறுப்பெடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்ப எங்களை அப்பா வந்து நேர கொப்பையை கடுவை கூப்பிட்டு அப்பாவுக்கு அட்வைஸ் பண்ணி, இப்படி பிள்ளைகளை இப்படி பிள்ளையா நீங்க யூஸ் பண்ணி இருக்கிறீங்க, விட்டு இருக்கிறீங்க, எப்படி இருக்கும், இனி கவனமா இருக்கணும், இனி அவர் வாழ்றது அவர்கிட்ட கட்டித்தனம், நாங்க அவரை பிச்சை கொடுத்து விட்டுருக்கிறோம், நீங்க இனி ஆளை கொண்ட கவனம். அப்ப நான் நேர வீட்டை தான் வரேன். எனக்கு நான் சொல்றேன் நான் வீட்டை வரையிலன்னா அவங்க அப்ப சரி இல்லை இல்லை அது இனி எல்லாம் நீ அங்க போயிடலாம் இங்க போயிடலாம், அதெல்லாம் நாங்கள் அவங்களோட கதைப்போம் பேசுவோம், அவங்க எல்லாம் தெரிஞ்சாக்கலாம், நீ வான்னு சொல்லி வீட்டை விடணும். வீட்டை விடணும். நான் வீட்டுல எனக்கு தெரியும் இது பிழைக்க போகுது, விஷயம் சிக்கலா போகுது. நான் வீட்டுல தங்குறேன், இல்லை பக்கத்து வீட்டுல தங்குறது இப்படியே இருக்கு. ஒரு நாள் காலையில எழுப்பி நான் ஒரு பிரவான்னு சொல்லி அவன் இயக்க பேர் வந்து கொலம்பஸ் வாத்தியாளர் கேர்னல் ரேங்க்ல இருந்தவன். அப்புறம் வாத்தியாளர் கூப்பிட்டாங்க. அவன் அண்ணன் என்னோட படிக்க தவராசான்னு சொல்லி இவன் எனக்கு அடுத்து வச்சு. அப்ப அவன் வாரான், அவன் பிஸ்டலோடய வாரான். அடுத்த பிஸ்டலோட வந்து என்னோட கதைக்கிறான், நட்பு ரீதியா தான் கதைக்கிறான். கதைச்சு கேட்கிறான். அப்ப சமாதானகாரம் தானே. அப்ப அவங்க பப்ளிக்கா வந்து நிக்கிறான், இந்தியன் ஆர்மி வந்து தானே. அப்ப அவங்க பப்ளிக்கா வரலாம் போகலாம் நிக்கிறாங்க எல்லாரும். அப்ப கேட்க நான் சொல்லுவேன் நான் இப்படித்தான் தப்பிட்டேன்னு சொல்லி. அவன் எனக்கு பயம் இவன் என்ன போட வந்திருக்கான்னு சொல்லி. நான் கொஞ்சம் அவதானமா இவன் கைய வச்சா ஏதாவது செய்யக்கூடிய ஒரு இதுல இருந்துதான் கதைக்கிறேன். கதைச்சோடனே அவன் நார்மலா கதைச்சு போட்டு சரி சரி கவனமாயிட்டு போயிட்டாங்க. அப்போ எனக்கு அது ஒரு டவுட்டா போயிட்டு அதுல இருந்து இருந்தால் எனக்கு உடன்படையில் எனக்கு இதுல இருக்கிறாங்க. நான் வீட்டை சொல்றேன் இருக்கிறேன், இங்கேயா போகணும், எங்கேயாவது அனுப்புங்க, இங்க வச்சுட்டா சிக்கல். அப்போ எங்களை வேற மாமாக்கள் அவங்க எல்லாம் ட்ரை பண்றாங்க என்ன எப்படியாவது அவங்களோட கதைக்கு ஒரு இனிப்பு விட மாத்துறதுக்கு. எனக்கு அது உடன்பாடு இல்லை. காலில இன்னும் ஒரு பீஸ் இருந்திருக்கு, எனக்கு ஒரு செல்பி சொல்றது, அது ஒரு குத்து வலியா இருந்தது. அந்த குத்து வலியோட வந்து அப்படியே மன்னார் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு ஐடி கார்டும் இல்லை. அப்ப ஐடி கார்டு இது இல்லை, ஒரு மாதிரி போயிட்டேன் நான் அந்த ஹாஸ்பிட்டல் இதோடய போயிட்டேன். ஐடி கார்டா இந்திய நாமி வேற வராமதான் பாக்குறேன். எங்களுக்கு அந்த பழக்கப்பட இல்லை, போகலாமா போயிடாதா, பிடிப்பாங்களா பிடிக்க மாட்டாங்க சந்தேகம் இருந்தது. அங்க போற நேரம் அப்ப அங்க வந்து இபிஆல இருக்கின்ற அந்த தகவல் வந்துட்டு முதல்ல இபிஆல தொடங்கிட்டு மன்னார்ல வந்துட்டாங்க, மன்னார்ல இருக்கிறாங்க, ஆபீஸ் ஒன்று எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க, அப்படி எல்லாம் நடக்குது. அப்ப நான் போய் ஜாயின் பண்ணணும். எப்படி ஜாயின் பண்றதுக்காக தான் நான் முயற்சி எடுக்கணும். இங்க இருக்கல அது இந்த பாதுகாப்பு சலீமோட அடாவடித்தனம் தான் கூட நடக்கும். அப்ப அந்த சலீம் இப்ப அங்க நிக்கிறான், இடத்துல நிக்கிறான். மன்னார்ல சலீம் தான் இருக்கிறான். கந்தன்காரனையில இருந்தவர் இப்ப இங்க வந்துட்டார் மன்னாருக்கு திருப்பி. இல்ல கந்தன்காரனுக்கு வரையில தானே நாங்க போகக்குள்ள எங்களை பிடிச்ச சலீம். பிறகு நாங்க இதெல்லாம் முடிஞ்சு நான் வரும்போதும் இருக்கிறோம். பிறகு நான் போய் அங்க ஜாயின் பண்ணி மன்னார்ல போயிடனே எனக்கு தெரிஞ்சாக்கள் இருந்தது வந்துட்டாங்க. அவங்க ஹாஸ்பிட்டல வந்து பார்த்துட்டு உடனே நீங்க அங்க போகலாம், திரும்ப போயிடாதானே அப்படி என்ன நான் ஆபீஸ்ல ஜாயின் ஆன பிறகுதான் அங்க போன நீங்க திருப்பி ஜாயின் ஆகுறீங்க அல்லது இந்த போராட்டத்துல இருக்கணும்டா? இல்ல இல்ல எனக்கு உண்மையா எனக்கு போராட்டம் இது இவ்வளவு நடந்தாலும் நான் உண்டை சொல்லி ஒரு உண்மையிலேயே ஒரு இதுண்டா, நானும் ஒரு குழப்படியான ஆள் தான். எனக்கு கொஞ்சம் டெட்டை சொல்லின்னு சொல்லுவாங்க வீட்டுல எல்லாரும் விட குழப்படியான. எனக்கு கந்தன்காரனை வந்து ஒரு பெரிய ஒரு இலக்கத்தையும் ஒரு இலக்க குலத்தை ஏற்படுத்த கந்தன்காரனை தான். அந்த ஆக்களை செத்தது அந்த அதுல அந்த அடிச்சதுகளை மற்ற இதுகளை பார்த்தோன்னா எனக்கு அது சரியா இலக்க சுபாவம் வந்துட்டு. அதுக்கு பிறகு
நான் அதுக்கு பிறகு நான் முடிஞ்ச வரைக்கும் அதுக்காக நான் 100% சரியா நடந்தேன் அல்லது நான் இலக்கவாதியா இருந்தேன் இல்ல திருந்தினேன் சரியா ஞாபகம் திருத்தங்கள் ஏற்பட்டு கொண்டு வந்தேன். மற்றதே போராடுற ஒரு சிந்தனை வர்க்க ரீதியா நான் வீட்டை அப்பா கேட்கிறேன். அப்பா சொல்ற எல்லாம் முடிஞ்சது எல்லாம் இது பண்ணி நீ எங்க அங்க போய் என்ன செய்ய போறான் நான் சொல்றேன் அவருக்கு. இப்ப விடுதலை தேச விடுதலை போராட்டம் தான் ஒரு இதுக்கு வந்திருக்குது. ஆனா இனி வர்க்க ரீதியான போராட்டங்கள் நடக்கும். நான் அந்த அதுல இன்னும் பங்களிப்பு நான் கலந்து கொள்ள போறேன்னு சொன்னேன் அவருக்கு. அந்த ஒரு எண்ணங்களும் அந்த இதுகளும் கொஞ்சம் மனசுல ஊட்டப்பட்டிருந்தால அந்த எப்படியோ அது நடக்கும். பிழைச்சு போச்சுன்னு நீங்க ஃபீல் பண்ணலையா? கந்தங்கரணையில நடந்த படுகொலை எல்லாத்தையும் பார்க்க இந்த போராட்டம் பிழைச்சு போச்சுன்னு நீங்க நினைக்கலையா? இல்ல எங்களுக்கு அப்படி பெரிய நம்பிக்கை ஊட்டி சொல்ல ஈழம்ன்றது சாத்தியமாகும்ன்ற மாதிரியான செட்டப் எங்களுக்கு முதல்ல நாங்க போய் வந்த இடங்கள்ல கதைச்சாக்கள் மத்தியில ஒரு அதிகார பகிர்வு அப்படியான இது நடக்கும்ன்றது பார்த்துட்டு ஈழம்ன்றதெல்லாம் எங்களுக்கு அவ்வளவு பெரிய இதா இருக்கல. மற்றது குறுகிய காலத்துக்கு பிறகு எங்களுக்கு ராணுவ ரீதியான அந்த சிந்தனைகள் எல்லாம் இல்லாம போயிட்டு அதுகள் எல்லாம் அந்த ஸ்டைல் இல்ல. கந்தன் கர்ணர் படுகொலை உங்களோட அரசியல்ல என்ன மாற்றத்தை ஏற்படுத்திச்சு? இல்ல அதுல நான் திரும்ப ஒன்று சொல்லணும்னா எனக்கு நான் அந்த பிளட்ல போய் அந்த துண்டு பிரசுரங்கள் எல்லாம் கொண்டு வந்து அந்த துண்டு பிரசுரங்களுடைய அடமல்ல கொடுக்க சொல்லி தந்தனையும் கொண்டு வீட்டை என்னட்ட இது பண்ணக்குள்ள அந்த துண்டு நான் இவ்வளவு இதெல்லாம் வாசித்து பாருங்க இவ்வளவு விஷயங்கள் இருக்குது சொல்லக்குள்ள எனக்கு அந்த சொன்னேன் இது கடைசியில ஒவ்வொருத்தரும் தனக்குத்தானே அடிபட்டு தான் தானே அடிவான் இதான் இங்கதான் இந்த போராட்டம் போய் முடியும். அரசாங்கத்தோட இவங்க போராடி இவங்க நாட்டை பிடிக்க போறது செய்ய போறது கடைசி அழிவில போய் தான் முடியும் சொல்லி அதுக்கு பிறகு அப்பா சொன்ன அந்த இது எனக்கு இன்றைக்கும் அவர் படிப்பு பெரிய இது இல்லை. ஆனா அவர் அந்த வார்த்தை எனக்கு அது பிறகு உணர்ந்து கொண்டேன். அந்த வார்த்தையை அவர் சொல்லக்கூட பிறகு அந்த இந்தியாவில் இருந்த காலங்கள்ல சூட்டு சம்பவங்கள்ல ஒருத்தனை வேகந்தோழரை சுட்டது அமிந்தோழரை சுட்டதுன்ற விஷயங்கள் எல்லாம் வரக்குள்ள ஒரு நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு. இது ஏதோ ஒரு விதத்துல சிக்கிறத இதாத்தான் போகணும். ஆனால் போராட்டத்தை விட்டு ஒதுங்குற சிந்தனை இருக்கு இல்லை எனக்கு எல்லாம் உண்மை. ஏதோ ஒரு விதத்துல இதோட அர்ப்பணிச்சு இதோட இது பண்ணல இல்லைன்னா இந்தியாவில நான் எல்லாம் வந்திருக்க தேவையில்லை. நாங்க அதுல இருந்து தப்புறதுக்கு வழி இருந்தது. நான் ஃப்ரீயா தெரிஞ்சேன். நான் இந்தியாவில் கட்டுக்கோப்போடு இருந்த ஆட்கள் இல்லை. எங்களுக்கு இந்தியாவில எல்லா இடமும் தெரியும். போய் வருஷ கணக்கில் தங்கக்கூடிய வீடுகள் இருந்தது. எங்களை ஆதரவாளர்கள் வீடுகள் எல்லாம் தெரியும். அப்படி நிறைய விஷயங்கள் இருந்து நாங்க உடனே நாட்டுக்கு போகணும் தோழர்களை பாதுகாக்கணும் அங்க போய் வேலை செய்யணும்னு நாங்க வெளிக்கிட்டு வந்தோம். மற்றது நானா எழுதி கொடுத்து போனது ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங் என்னன்னா அந்த ட்ரைனிங்கை முடிச்சா உடனடியா நாட்டுக்கு அனுப்புவாங்க. அப்ப எங்களுக்கு தொடர்ந்து அதுல சேவை செய்ய நோக்கம் இருந்தது. இதுல ஈடுபட்ட நோக்கம் இருந்தது. யாழ்ப்பாணத்துல விடுதலை புலிகளால மற்ற இயக்க உறுப்பினர்கள் படுகொலை செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டு இப்படி எல்லாம் இருந்த காலத்துல அங்க இருந்த வளமை என்னென்றால் அப்படிப்பட்டவர்கள் உடனடியாக ஏதோ ஒரு வகையில நாட்டை விட்டு வெளியேறி வெளிநாடுகளுக்கு போன விஷயங்கள் தான் கூட நடந்திருக்கு. பெரும்பாலும் இந்த சௌர படுகொலைகள்ல மாட்டி உயிர்களை பலி கொடுத்தவர்கள் பெரும்பாலும் யாழ்ப்பாணத்துக்கு வெளியில இருந்து வந்தவர்கள் தான் கொல்லப்பட்டிருக்கிறார். ஆனால் நீங்கள் அந்த சம்பவத்துக்கு பிறகும் திருப்பியும் போய் இபிஆர்எல்எஃப்ல இணைகிறீங்க. நீங்கள் சூழல் காரணமா இல்ல உங்களுக்கு வெளிநாட்டுக்கு போறதுக்கு வசதி இல்லாதால அப்படி போறீங்களா அல்லது இல்லையா? வெளிநாடு போற வசதி இருக்கு இல்ல. வெளிநாடு அனுப்பக்கூடிய அளவுக்கு வசதியான குடும்பம் இந்த குடும்பம் இல்லை. ரெண்டாவது எனக்கு அந்த நேரம் இந்த பய உணர்வு அல்லது அப்படி இந்தியாவுக்கும் தப்பி போய் இருந்திருக்கலாம் தானே. பெரிய காசு இல்ல இந்தியாவுக்கு தப்பி போறதுக்கு தான் வீட்டை இருந்து வலிக்கிட்டேன். இந்தியாவுக்கு தப்பி போறதுக்கு தான் வலிக்கிட்டு அந்த நேரம் போட் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் செய்து சொல்லி வீட்டாக்கள் எல்லாம் கேட்டது. வீட்டை நான் மன்னாருக்கு வாரத்துக்கு முதல்ல நான் ஸ்டெப் எடுத்தேன். நான் இருக்கேன்னு சொல்லி நான் சொன்னேன் இவங்க திரும்ப என்ன கொண்டுதான் போறாங்க என்ன கொண்டே சுடத்தான் போறாங்க. ஏன்னா எனக்கு தெரியும் இன்னும் எனக்குள்ள தகவல் எல்லாம் வழியே வந்தது. அப்ப அது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை. சலிமா நான் ஏற்கனவே அனுபவப்பட்டது இவ்வளவு அனுபவத்துக்கு பிறகு நான் அவங்களுக்கு முன்னுக்கு போய் நிக்கலாம் இது பண்ணலாம்னு நான் யோசிக்கிறதே என்ன முட்டாள்தனமா இருக்கு. ஆனா வீட்டாக்களுக்கு அந்த அதெல்லாம் இல்லை. வீட்டாக்களுக்கு அவங்கள பற்றி ஒரு புரிதல் இருக்கே இல்லை. வீட்டாக்கள் என்ன எப்படியோ இனி தொடர்ந்து வெளியில விடாம இன்னும் அங்கேயே வச்சு பாதுகாக்கொண்ட ஒரு தான் இருந்தது. அப்ப இந்தியாவுக்கு போறன்னு சொல்லி வலிக்கிட்டது கூட அந்த நேரம் அந்த அப்பாட்ட சொல்றாரு அங்க இங்க போராட்டம் இருக்குது போராட்டம் தொடரும் இனி வர்க்க ரீதியான போராட்டம் நடக்கும் சொல்லி ஆர்குமெண்ட் செய்யற அந்த இடத்துலதான். இப்ப நீங்க திருப்பி உணர்வு ரீதியாகவே நீங்கள் இந்த போராட்டத்துல திருப்பி உங்களை இணைத்துக் கொள்ளுறீங்க இபிஆர்எல்எஃப்-ஓட. அதுல எனக்கு அந்த பெரிய அளவுல பயம் அல்லது அந்த இதுகள்ல அப்படி இருந்ததா தெரியல. ஆனால் மாமா அவரால் கூட ட்ரை பண்ற சாலிவான்னு சொல்லி அப்ப மன்னார் மாவட்டத்தில் என்டிடி பொறுப்பா இருந்த அவரோட போய் கதைச்சு ஏதாவது சேவ் பண்ணி
நீ என்ன தொடர்ந்து வச்சிருக்கோம்னு சொல்லி எனக்கு அதுகளில் எல்லாம் உடன்பாடு இல்லாமத்தான் திரும்ப போய் நான் இப்ப எங்களாக்கள் வந்துட்டாங்கன்னு சொல்லக்குள்ள இனி கட்சி தானே இனி அது வேலை செய்ய போறாங்கன்னு சரி தானே அப்ப அதுல சேர்ந்து நான் எந்த போராட்ட வாழ்க்கையை கொண்டு வரதுக்கான சிந்தனை தான் இருந்தது. அதை விட மற்ற இந்த விஷயங்களை வெளிக்கொண்டு வரது நான் எங்களாக்கள் போய் சந்திச்சு சொல்லத்தானே வேணும் என்ன நடந்தது. அப்ப அந்த இது நடந்தது அந்த விஷயம். அப்ப அது நான் மன்னாருக்கு வந்தோன்னா அந்த இந்த விஷயம் சம்பந்தமான விஷயம் பெரிய அளவில் பார்க்கப்பட்டு அப்புறம் எங்களை சரம வரைக்கும் அந்த விஷயம் கொண்டு போகப்பட்டிருக்குது. அதை விட அந்த ஓராண்டு நினைவு கந்தன்காரன் சொல்லி அந்த விஷயத்தை வெளிக்கொண்டு வந்தது முதல் மன்னார்ல நாங்க தான் துண்டு பிரசுரம் எல்லாம் வெளியிட்டு இப்படி நடந்ததுன்னு சொல்லி ஒரு விஷயத்தையும் நாங்கள் வெளியிட்டோம். இந்த உரையாடலை தந்திருக்கிறீர்கள் ஞானதாஸ் சிவம். நினைக்கிறேன் எங்களை விடுதலை போராட்டம் ஒரு விடுதலை போராட்டம் எப்படி நடத்தப்படக்கூடாது என்றதுக்கு உலகத்துக்கே ஒரு படிப்பினையா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 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 புள்ளியோட அப்படி அதுக்கு ஒரு இதொரு உண்மையிலே அப்படி ஒரு விஷயத்த இந்த விஷயத்தை எங்களோட விஷயத்தை கற்றுக்கொள்ளணும். நாங்க உண்மையா எழுதணும். நாங்க சாதனை படம் நாங்க அந்த படம் வச்சிருந்தோம் இந்த படம் வச்சிருந்தோம் அதெல்லாம் ஒரு பக்கம் வைப்போம். வச்சு போட்டு முதல்ல நாங்க விட்ட தவறுகள் என்ன இடத்துல எங்களை போராட்டம் பிழைச்சிருக்கின்றது அதையும் அதை படிக்கணும் மற்ற சமூகம் என்று சொல்லி இந்த நீண்ட உரையாடலை நிறைவு கொண்டு வருவோம். உங்களோட மீண்டும் வெவ்வேறு அரசியல் தளங்களை நாங்கள் உரையாடுவோம். எப்பொழுது உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுகிறேன். நன்றி ஞானதாஸ். நன்றி.